Hello everyone. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஃபேக்டரைசேஷன், அதாவது ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம், தமிழில் காரணிப்படுத்துதல். ஸோ நம்ம ஃபேக்டரைசேஷனில் நார்மல் மெத்தட் இல்லாமல் ஷார்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம குயிக்காக சால்வ் பண்ணலான்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் நார்மல் மெத்தட் இல்லாமல் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் சம்ஸ் குயிக்காக சால்வ் பண்ண முடியும். x² - 3x - 10 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா டைப் 1 பார்க்க போகிறோம். டைப் 1ல் என்னென்னா x² கோஎஃபிஷியன்ட் வந்து 1ன்னு இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், டைரெக்டாக இதை தான் நம்ம ப்ராடக்டாக எடுத்துக்கணும். ஏன்னா 1 × -10 -10 தான். ஸோ -10 ஃபஸ்ட்டு எழுதிடுறோம். எழுதிட்டு ஃபேக்டர் பண்ணணும். இதில் சம் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x தான் சம், -3. ப்ராடக்ட்டு இந்தது -10. சம்மும் ப்ராடக்ட்டும் மேட்ச் ஆகிற நம்பராக நம்ம ஃபேக்டர் எடுக்கணும். இப்போ 10 இருக்கா, அப்போ என்ன எடுக்கலாம், 2 × 5 10 எடுக்கலாம். எடுத்துகிட்டு சம் -3 வரணுமா, இப்போ 2வை ஆட் பண்ணால் நமக்கு 7 வந்துடும். சப்போஸ் நான் இங்கே மைனஸ் போட்டேன்னா எனக்கு -2 + 5 = +3ன்னு வந்துடும். ஸோ தட் நம்ம இங்கே மைனஸ் எடுத்துகிட்டு இங்கே மைனஸ் போகிறோம். அப்போ 2 - 5 நமக்கு -3 சம் மேட்ச் ஆயிடுச்சு. 2 × -5 -10 ப்ராடக்ட்டும் மேட்ச் ஆச்சு. ஸோ 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இது கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து தான் நம்ம ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இங்கே ஃப்ரண்ட்டில் 1 தான் இருக்குது, அதை விட்டுட்டு x² இருந்ததுன்னா நமக்கு என்ன பண்ணணும், / xன்னு எழுதிக்கணும். இங்கேயும் அதே x தான் எழுதணும். சப்போஸ் இங்கே y² அப்படின்னு வேறு வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே y எழுதிக்கணும். எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் எழுதணும். டினாமினேட்டர் டு நியூமரேட்டராக எடுத்து எழுதணும். அப்போ எப்படி எடுத்து எழுதணும், ஃபஸ்ட்டு x எழுதணும். x + 2 x - 5 = 0. அடுத்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டேர்ம் = 0, செகண்ட் டேர்ம் = 0. அதை மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் = 0ன்னு வருமா, ஏன்னா 2 டேர்ம்ஸ் ப்ராடக்ட்டில் இருந்ததுன்னா தனித்தனியாக = 0 பண்ணலாம். அப்போ +2 அங்கிட்டு போகிறப்ப என்ன வரும், -2ன்னு வரும். அப்போ x = -2ன்னு எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் டேர்ம் = 0, -5 அங்கிட்டு போகிறப்ப +5ன்னு வரும். அப்போ ஆன்சர் x = -2 and 5. x² - 15x + 54 = 0. 1 தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக இதை எடுத்துக்கிறோம். 54 எழுதிக்கிறோம். 2 ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், அதான் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். இப்போ சம் என்ன இருக்குது, -15, ப்ராடக்ட் என்ன 54. இது ரெண்டு மேட்ச் ஆகிற நம்பர் நம்ம எடுத்து எழுதணும். 54 இருக்கா, இப்போ 9 × 6 எடுத்தோம்னா 54. ஏன் 9 × 6, ஏன் 1 × 54லாம் எடுக்கலைன்னா, இது ரெண்டையும் நம்ம ஏதாவது ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணால் சம் மேட்ச் ஆகணும். இப்போ 9 6 எழுதிட்டு 2வை நான் டேரெக்டாக ஆட் பண்ணால் +15 வருது. ஆக்சுவலாக நமக்கு வர வேண்டியது -15. அப்போ இங்கேயும் மைனஸ் போகிறேன். இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், -9 - 6 -15 வந்துருச்சா. -9 × -6 +54. ஸோ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து இங்கே என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம், இங்கே x² / ஒரு பவரை கட் பண்ணிடுங்க, x/x எழுதிட்டு டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர், இங்கேயும் டினாமினேட்டர் டு நியூமரேட்டர். அப்போ என்ன வரும், x - 9 × x - 6 = 0. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் = 0. அப்போ -9 அங்கிட்டு போகிறப்ப +9, x = 9, -6 அங்கிட்டு போகிறப்ப +6. அவ்வளோதான். இது டைப் 2 மாடல். ஏன் டைப் 2ன்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன பார்த்தோம், x² கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருந்தது. இங்கே அதர் தென் 1 வர்றது எல்லாமே டைப் 2 மாடல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, 2வையும் -6ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு -12 எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லாமே அதே மெத்தடு தான். இங்கே பார்க்குறோம் சம், இங்கே கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 1 தான் இருக்குது. அப்போ சம் என்ன வரணும், நமக்கு 1ன்னு வரணும். ப்ராடக்ட் என்னது, இந்த -12ன்னு வரணும். அப்போ என்ன எடுக்கலாம், 3 4 எடுத்தோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 வருது. ஆனால் இங்கே என்ன வருது, +1ன்னு இருக்குது. அப்போ நான் மைனஸ் எங்கே போடணும், இங்கே தான் போடணும். அப்போ -3 + 4னால் நமக்கு +1 வந்துருச்சு. -3 × 4னால் நமக்கு ப்ராடக்ட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே அங்கே 1ன்றதுனால வெறும் எக்ஸ்ன்னு எழுதணும், இங்கே நம்பரையும் சேர்த்து எழுதணும். அப்போ 2x / 2x இதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ட்ரிக். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே சிம்பிளிஃபை பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக சிம்பிளிஃபை பண்ணிடணும். பண்ண முடியலன்னா நம்ம விட்டுடலாம். 2 டேபிள் 1 டைம் 2 டைம், அதே மாதிரி டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் எழுதணும். அப்போ 2x - 3 x 1xனால x தான் +2 = 0. என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு டேர்ம் = 0ன்னு சொன்னால், ஸோ 2x - 3 = 0, x + 2 = 0. இங்கே பாருங்கள், +2 அங்கிட்டு போகிறப்ப என்ன பார்த்தோம், -2. இதோட ஆன்சர் நமக்கு -2ன்னு தெரிஞ்சிருச்சு.
இங்கே பாருங்கள் -3 அங்கிட்டு போகிறப்ப +3 மாறும். 2x இங்கே இருக்குது, -3 அங்கிட்டு போகிறப்ப +3 மாறுது. அப்போ வெறும் x மட்டும் இங்கே வேணுமா? இன்ட்டு அங்கிட்டு போகிறப்ப டிவிஷனாக மாறும். அப்போ 3/2 அண்ட் -2. இங்கே பாருங்கள் 4ஐயும் -2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு என்ன வரும்? -8 எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன வரணும்? சம் நமக்கு -7, ப்ராடக்ட் இந்த ஆன்சர் -8. ஸோ நமக்கு இந்த மாதிரி வர மாதிரி நமக்கு பிரிக்கணும். அப்போ என்ன எழுதலாம்? 1 8 எடுத்துக்கிறேன். ரெண்டையும் டைரெக்டாக ஆட் பண்ணால் 9 வந்துடும். ஆனால் இங்கே -7 வருதா? அப்போ இங்கே மைனஸ் போகிறோம். 1 -8 -7 1 × -8 -8. ஸோ 2வையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 4 இந்த எக்ஸ் டிவைடட் பை 4x. 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8. டினாமினேட்டர் டு நியூமரேட்டர். அப்போ எப்படி எழுதலாம்? 4x + 1 x - 2 = 0. ஸோ 2 terms are ப்ராடக்ட்னா ஃபஸ்ட் term = 0, செகண்ட் term = 0. இது என்ன பண்ணலாம்? டேரெக்டாக எழுதிடலாமா? மைனஸ் டைம் போகிறப்ப +2. இங்கே என்ன எழுதுவோம்? 4x = +1 அங்கிட்டு போகிறப்ப -1. அப்போ x என்ன வரும் நமக்கு? -1/4 2. இதுதான் இதோட ஆன்சர். நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.